ஏன் ஜலால் ஒரு மாதிரியா இருக்க? முகம் ஏன் இவ்வளவு வாடிப் போயிருக்கு? எதையோ நினைச்சு ரொம்ப ஓவரா யோசிச்சுட்டு இருக்கன்னு உன் முகம் சொல்லுது. இங்க வா, அம்மா உனக்கு ஒரு கதை சொல்றேன், அதைக் கேட்டா உன் மனசு லேசாயிடும். முன்னொரு காலத்துல மன்சூர்னு ஒரு வியாபாரி இருந்தான். அவன் உன்னை மாதிரியேதான். எதை எடுத்தாலும் அப்படி ஆயிடுமோ இப்படி ஆயிடுமோன்னு ரொம்ப யோசிப்பான். நாளைக்கு வியாபாரம் குறையுமோ? என் பசங்க வாழ்க்கை என்னாகும்? அல்லாஹ் என்னை மன்னிப்பானான்னு அடுக்கடுக்கா யோசிச்சு தூக்கத்தையே தொலைச்சான். ஒரு நாள் அவன் ஒரு பெரிய ஞானிகிட்ட போய் தன் வருத்தத்தைச் சொன்னான். அவர் சிரிச்சுக்கிட்டே மன்சூர் கையில ஒரு கிளாஸ் தண்ணீரைக் கொடுத்தார். மன்சூர், இதை எவ்வளவு நேரம் உன்னால பிடிச்சுட்டு இருக்க முடியும்னு கேட்டார். மன்சூர் சொன்னான், ஒரு 5 நிமிஷம் இல்ல 10 நிமிஷம் பிடிப்பேன்னு. சரி, இதையே ஒரு நாள் முழுக்க பிடிச்சுட்டு இருந்தா என்ன ஆகும்னு அவர் கேட்டார். மன்சூர் உடனே, ஐயோ, என் கை மரத்துப் போயிடும், பயங்கரமா வலிக்கும், என்னால தாங்கவே முடியாதுன்னு சொன்னான். அப்போ அந்த ஞானி அழகா ஒரு விஷயம் சொன்னார். கண்ணா மன்சூர், உன் கவலைகளும் இந்த தண்ணி கிளாஸ் மாதிரிதான். ஒரு நிமிஷம் யோசிச்சா அது வெறும் எண்ணம். அதையே நாள் முழுக்க சுமந்துட்டு இருந்தா உன் மனசு மரத்துப் போயிடும், பாரம் தாங்காது. மன்சூர் அன்று முதல் தன் கவலைகளை அல்லாவிடம் ஒப்படைக்க பழகிக் கொண்டான். ஓவர் திங்கிங் வரும்போதெல்லாம் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா என்று ஓதி தன் மனதை அமைதிப்படுத்தினான். அதான் ஜலால், அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான் தெரியுமா? الذين آمنوا وتطمئن قلوبهم بذكر الله ألا بذكر الله تطمئن القلوب. திருக்குரான் சூரா அர்-ராது அத்தியாயம் 13 வசனம் 28. அவர்கள் எத்தகையவர்கள் என்றால், அவர்கள் ஈமான், இறை நம்பிக்கை கொள்கிறார்கள். இன்னும் அல்லாஹ்வை நினைவு கூர்வதால் அவர்களுடைய இதயங்கள் அமைதி பெறுகின்றன. அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை நினைவு கூர்வது கொண்டே இதயங்கள் அமைதி பெறுகின்றன. எதிர்காலத்தைப் பற்றிய கவலை வரும்போது அல்லாஹ்வின் மீது பொறுப்பை ஒப்படைத்தல் செய். நடப்பவை அனைத்தும் அவன் விருப்பப்படியே நடக்கும், அதில் எனக்கு நன்மையே இருக்கும் என்று உறுதியாக நம்பு. கடந்த காலத்தைப் பற்றி யோசிக்கும்போது இஸ்திஃபார், மன்னிப்புத் தேடல் செய். இந்த நிமிஷம் அல்லாஹ் உனக்கு கொடுத்த அழகான பரிசு. அதை வீணான கவலைகள தொலைக்காதே. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா, அல்லாஹ்வின் உதவியின்றி எம்மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லு. உன் மனசுல இருக்குற பாரம் எல்லாம் காத்துல கரைஞ்சு போயிடும். இப்போ சிறி ஜலால் பார்க்கலாம்.